விஜயநகர பேரரசின் அரசனான மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையில் அமர்ந்திருந்து வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் மன்னருக்கு பரிசாக கொடுப்பதற்காக வேடன் ஒருவன் அதிசய கிளி ஒன்றை கொண்டு வந்திருப்பதாகவும் அந்த வேடன் தற்சமயம் அரண்மனையின் வாசலில் நிற்பதாகவும் மன்னருக்கு தகவல் வருகிறது. உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த வேடனை அரசவைக்கு அழைத்து வாருங்கள் என்று ஆணையிடுகிறார். மன்னரின் ஆணையை ஏற்று அரசவைக்கு வந்த அந்த வேடன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நான் உங்களுக்கு பரிசாக கொடுப்பதற்காக இந்த அதிசய கிளியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையால் தாங்கள் மறுப்பு சொல்லாமல் இந்த கிளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறான். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர், உனது கிளியில் அப்படி என்ன அதிசயம் இருக்கிறது என்று கேட்கிறார். உடனே அந்த வேடன் மன்னரிடம், மன்னர் பெருமானே, எனது கிளி இறைவன் அருளை முழுமையாக பெற்ற ஒரு கிளி. ஆகையால் எனது கிளி இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த கிளி உங்களது அரண்மனையில் இருந்தால் உங்கள் ஆட்சி மென்மேலும் சிறக்கும் என்று கூறுகிறான். அப்போது மன்னர் கிருஷ்ணதேவராயர் வேடனை பார்த்து, வேடனே, நீ சொல்வது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறார். உடனே அந்த வேடன் தனது கையில் வைத்திருந்த கிளியை பார்த்து, இறைவனுடைய நாமத்தை சொல் என்று சொல்கிறான். வேடன் சொன்ன அடுத்த நொடியே அந்த கிளி ராமா ராமா, ரங்கா ரங்கா, சிவா சிவா என்று சொல்கிறது. கிளி பேசியதை கேட்டு மன்னரும் சபையில் இருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த வேடனை பார்த்து, வேடனே, நீ சொல்வது போல் இந்த கிளிக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்கிறது. ஆகையால் நீ பரிசாக கொண்டு வந்த இந்த கிளியை நான் பெற்றுக்கொள்கிறேன். எனது பரிசாக உனக்கு 10,000 பொற்காசுகளை தர சொல்கிறேன். அதை நீ மறுக்காமல் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். மன்னர் 10,000 பொற்காசுகளை பரிசாக தருகிறேன் என்று சொன்னது வேடனுக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதை போன்று இன்னும் 4 கிளிகளை வளர்த்தாலே நாம் பணக்காரனாக மாறிவிடலாம் என்று வேடன் எண்ணுகிறான். ஆனால் அந்த சமயத்தில் அவையில் இருந்த தெனாலிராமன் திடீரென எழுந்து மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, 10,000 பொற்காசுகள் கொடுக்கும் அளவிற்கு இந்த கிளி மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் அல்ல. நமது நாட்டு சந்தையில் கூட இதை போன்று நிறைய கிளிகள் கிடைக்கும். ஆகையால் தாங்கள் அவசரப்பட்டு பரிசு வழங்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கிறான். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பதால் தான் இந்த கிளி இறை நாமத்தை மட்டுமே உச்சரிக்கிறது. ஆகையால் இந்த கிளி உலகில் வேறு எங்குமே கிடைக்காத அதிசய கிளியாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் மன்னர் சொன்னதை ஏற்க மறுத்த தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னா, இந்த கிளிக்கு இறை நாமத்தை சொல்லிக் கொடுத்து பழக்கி இருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு இப்போதே நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்கிறான். தெனாலிராமன் மிகுந்த புத்திசாலி என்பதால் அந்த கிளியை பரிசோதிப்பதற்கு மன்னர் அனுமதி வழங்குகிறார். உடனே அரண்மனையை விட்டு வெளியே சென்ற தெனாலிராமன் சற்று நேரத்தில் தனது கையில் ஒரு பூனையுடன் அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனைக்கு வந்த அவர் பூனையை அந்த கிளியின் முன்னால் கொண்டு போய் காட்டுகிறார். பூனையை பார்த்த அந்த கிளி பயத்தில் கூண்டுக்குள்ளேயே வட்டமடிக்க ஆரம்பிக்கிறது. உடனே தெனாலிராமன் அந்த வேடனை பார்த்து, உனது கிளியை இப்போது இறை நாமத்தை சொல்ல சொல் என்று சொல்கிறார். உடனே அந்த வேடனும் கிளியை பார்த்து இறைவனுடைய நாமத்தை சொல் என்று பலமுறை சொல்லி பார்க்கிறான். ஆனால் பூனை எதிரில் இருப்பதால் பயந்து போன அந்த கிளி இறை நாமத்தை மறந்துவிட்டு பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த கிளி தொடர்ச்சியாக உயிர் பயத்தில் கத்திக்கொண்டே இருக்கிறது. கிளியின் அந்த சப்தம் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்துகிறது. உடனே கோபமடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் கிளியுடன் வந்த அந்த வேடனை அரண்மனையை விட்டு அடித்து துரத்துகிறார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மெச்சி அந்த 10,000 பொற்காசுகளையும் தெனாலிராமனுக்கே கொடுத்து விடுகிறார்.